கடவுளை பாரு தலைவா, இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, கூத்தாடி கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றீங்களே, என்ன கூத்தாடி? என்ன உங்க உதயநிதி வந்து பார்த்துட்டுனா டெபுட்டி சிஎம் என்ன அல்ல, இதே வந்து ஒரு மீடியால வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு, ஒரு அரசியல்வாதினா ஒரு அரசியல்வாதி குடும்பத்தில் தான் நாங்கள் வரணுமா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் இப்ப எதுக்கு வராரு தலைவா? குடும்ப அரசியல் தலைவா, இதெல்லாம் வந்து என்ன தலைவா? 41 உயிரை வந்து பார்த்துட்டுனா என்ன கொண்டாங்கிறீங்க? யாரு கொண்டா? 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா யாரு தலைவா? சரி ஓகே, அதையும் ஏத்துக்கிறோம். இப்ப நாட்டையே சுரண்டுற மாதிரி இன்னொன்னு பாட்டில கொண்டுட்டு வா 10 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு 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 கொடுக்குற? ஏன்னா உன்னோட பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி நீ வந்து கொலுசு கொடுக்குற. இப்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. நான் கரூர்காரன் தான், மேட்டு மகாதனபுரம் சரியா, அருணாச்சலத்தோட பையன் நானு. இப்ப நான் சொல்றேன், குடம் கொடுத்த, கொலுசு கொடுத்த, சேலை கொடுத்த, பசங்களுக்கு வந்து பார்த்துட்டுனா டிஷர்ட் கொடுத்த, எல்லாமே கொடுத்த, கோட்டு கொடுத்த, எல்லாம் சிக்கன் கொடுத்த, பிரியாணி கொடுத்த, எல்லாமே கொடுத்த. ஓகேவா? நல்லா ஒரு நாள் ஒரே நிமிஷம், இந்த ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். இந்த 41 உயிர் போன இடத்துல நான் ஒரு உயிரை காப்பாத்துறேன். அந்த உயிர் வந்து தூக்கி போட்டு ஓடினாரு. நான் ஓடலையா, என்னால முடியாம நான் ஓடினேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூரோட பொண்ணு, நான் எங்க டிவிக்கோட கழக மாவட்ட செயலரோட பொண்ணு. நான் தூக்கிட்டு போய் ஓடினேன். அந்த பொண்ணோட உயிரை நான் காப்பாத்தினேன். அந்த பொண்ணோட பேரு வந்து நான் சொல்ல மாட்டேன், பாவம். அது வந்து வேணாம் நமக்கு, சரியா? ஆனால் நான் காப்பாத்துறேன். ஆனால் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு என் தலைவனுக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு அவர் பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. நான் முடியாம தான் நான் வந்து பேசிட்டு தான் இருந்தோம். என்ன வந்து பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுங்க? அன்னைக்கு அந்த 41 உயிருக்கு நல்லதே நடக்கும். யாரு காரணம்? அந்த 41 உயிருக்கு நீ 41 உயிரை கொன்னு எங்க சொல்றீல? இதே ஒரு 41 உயிரை வந்து கொன்னப்ப நீ 41 போஸ்ட் மார்ட்டம் எப்படி பண்ண? கொஞ்சம் இருக்கான்ல, ஆமா கொஞ்சம் இருக்கான்ல, அவனுக்கு முத கிளம்பும். அப்புறம் தான் எல்லாத்துக்குமே. அவன் இந்நேரம் தூங்கி இருக்க மாட்டான். அவன் இந்நேரம் தூங்கி இருக்கவே மாட்டான். சாமான் கேக்குது. அணில் குஞ்சா அப்ப அவன் யாரு? ஆமா குஞ்சு கூட முடியாம நகர்ந்துட்டு இருக்கானுங்க. இத்தனை வருஷமா ஆட்சி இருக்கானுங்க. என்ன மைத்த கிழிச்சானுங்க அவனுங்க. இப்பதான் வந்தாங்க, 2 வருஷம் கூட ஆகல. கூட்டத்தை பார்த்தீங்களா? நிப்போம் 2026 ஜெயிப்போம். தற்கூரி நாங்கல்ல ப்ரோ, நாங்க இதே மக்கள் தான் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம் முன்னாடி. அப்ப நாங்க தற்கூரினா அவங்களை ஓட்டு ஜெயிக்க வச்சு நாங்க தற்கூரியா? அப்ப அவங்கள ஓட்டு போடாம நாங்க இங்க வந்துட்டோம், நாங்க தற்கூரி ஆயிட்டுமா? அவனுக்கு ஓட்டு போட்டா நம்ம நல்லவங்க, அவனுக்கு ஓட்டு போடாம டிவிக்கு நண்பர்கள் எல்லாமே தற்கூரின்னு தான் சொல்லுவாங்க ப்ரோ. பைத்தியக்கார போயிலுங்க ப்ரோ, வேற ஒண்ணுமே இல்ல. அது தற்கூரின்னு சொல்றவன் அவன் தான் தற்கூரி. தற்கூரி அவனுக்கு தான். பெரியவங்க சின்ன வரைக்கும் ஒன்றும் இல்லை. கேமரா திருப்பி பாரு ப்ரோ. எந்த மாநாட்டுக்கும் எந்த ரோட் ஷோக்கும் இது மாதிரி கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லு ப்ரோ. ப்ரோ நேற்று நைட்டு 11 மணிக்கு இதுல படுத்திருக்கோம். யாருக்காக? தளபதிங்கிற ஒரு நேமுக்காக மட்டுமே தவிர வேற எதுக்காண்டியும் இல்லை. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய திருவிழா கொஞ்சம் லேட்டா நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா தொண்டர்களோட ஆரவாரத்தை மட்டும் பாருங்க. 4 மணியிலிருந்து காத்துட்டு இருக்கோம், சும்மா கிடையாது ப்ரோ. எந்த ஒரு மாநாட்டுக்கு, எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தொண்டர்கள் 4 மணியிலிருந்து வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாடு அரசியல்ல எம்ஜிஆருக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கிறோம், அம்மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கோம். அடுத்தது வந்து நம்ம விஜய் தலைவருக்கு, அவர் என் தம்பி விஜய் தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் கண்டிப்பா அவர் தான், வருங்கால முதலமைச்சர் அவர் தான். உறுதியா சொல்றேன், பிரம்ம மூச்சத்தில் சொல்றேன். ஆண்டவன் கண்டிப்பா அவருக்கு துணையா இருப்பார்.
மாவட்டம் வந்து தளபதிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஏன் அப்படின்னா தளபதியோட முதல் ரசிகர் மன்றம் ஈரோடு தான். தளபதியோட சட்டமன்ற எண்ணிக்கை தொடங்க போவதும் வானவிலா ப்ரோ சிம்பிள் ப்ரோ. எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. தளபதியை கண்டு பயம் வந்துருச்சு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு இருக்காங்க. தளபதியோட ஓட் பேங்க்கு இங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க. இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து 10 ஓட்டு வாங்கினாவே என்ன ஆச்சுன்னு பார்த்துக்குங்க. கண்டிப்பாக தளபதி 2026 ஆட்சி அமைப்பார். இந்த ஊழல்வாதிகள் எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கட்டுவாருங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ப்ரோ. கொள்ளடிக்கிற இது கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க. அவங்க கொள்ளடிக்கிற கூட்டத்தை கூட கம்முன்னு கொள்கை எல்லாமே இருந்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இங்கே எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 87 77 ஓட்டு போட்டுட்டு இனிமேல் என் உயிர் இருக்கிற வரைக்கும் தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு. தமிழக வெற்றி கழகம் சிஎம் ஆகியே தீரும். கூத்தாடி யாருமே கூத்தாடி சொல்லிட்டா நீங்க சொல்றீங்க கூத்தாடிங்க ஒரே ஒரு நிமிஷம். அறிஞர் அண்ணா முதல்ல என்ன பண்ணாரு? சினிமாவுக்கு எல்லாம் கதை எழுதி அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரி தான் எல்லாரும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே அம்மா அவர்கள் எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தை எங்கள் தலைவர் மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழகத்துக்கு நல்லது செய்யணுங்கிறக்காக வந்திருக்கிறாரு. அவரை நாங்கள் வரவேற்று அவரை சிஎம். நான் ஒரே கூத்தாடின்னு யாரும் சொல்கிறா ஃபஸ்ட் சொல்லுங்கள். வேணாம் நீட்டாக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி அவர் யார்? சீமானு ஒருங்கிணைப்பாளர் படத்தில் தான் வந்தாப்புல. சரிங்களா? துணை முதலமைச்சர் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த படத்தில் வந்தாப்புல? அப்புறம் ஸ்டாலின் கூத்தாடி தான். சரிங்களா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு ரைட்டராக இருந்து வந்தவர், அவரும் கூத்தாடி தான். எம்ஜிஆர் கூத்தாடி தான். கூத்தாடி என்ன ப்ரோ? நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான் ஆன்சரு. சரிங்களா? நீ கூத்தாடிங்க டாப்பிக்கே நீ வரக்கூடாது. ஓட்டா மாறாது. அப்புறம் எதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே சீமான்லாம் மாநாடு போடுறாப்லையாமா? ரோட் எதுக்கு நடத்துகிறாங்க? கூட்டம் ஓட்டா மாறாது இல்லை. அது என்ன எங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதை தான் மாற்றி சொன்னேன். எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தால் ரத்தம். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் 1,30,000 பேர் வந்தேன்னு சொன்னாங்க. எங்கே அந்த 1,30,000 பேர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க 1,30,000 பேர் வந்திருக்காங்கன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? இங்கே இருக்கவங்க நாங்கள் சொல்ல முடியுமா? மாநாடு போட்டா இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லாம் ட்ரெண்டிங்கு. இவங்க நடத்துனாங்களாமா இங்கே மாநாடு? எனக்கே தெரியல. நான் நேற்று தான் பார்த்தேன் சேனல்லையே. நீங்களே சொல்றீங்களா? அது மாதிரிதான். என்ன சென்னை டைம் நோட் பண்ணி கேட்கப்பா. சென்னை டைம் கூட்டம் ப்ரோ. அது இங்கே வர கூட்டம் எல்லாம் கிடையாது. ₹1 காசு இல்லாமல் என் தளபதிக்காக விடிய உட்காந்துட்டு இருக்காங்க. குவாட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ வந்த கூட்டம் இல்லை. தளபதிக்காண்டி சேர்ந்த ஒரே கூட்டம், அது தானா சேர்ந்த கூட்டம். தளபதிக்காண்டி மட்டும்தான். சொல்லுங்க, அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுற திமுக அரசு இதெல்லாம் ஏமாத்துறோம். ஒரு யூடியூப் சேனலை பார்த்தா பயப்படணும். அவ்வளோதான் அரசியல் அவங்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் வந்து ஏதோ ஒரு தன்பாய் இன்ஃப்ளூயன்சிங் போட்டு ஒரு வீடியோ போட்டு வச்சுக்கேன், அன்னைக்கு உள்ள வச்சுருவாங்க. அதான் உங்களுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும். வேற ஒன்றும் கிடையாது. என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால. நான் பேசுறேன், நீ தூக்குவாங்க. இன்னொருத்தன் பேச இன்னொருத்தர் தூக்குவாங்க. அவளை வந்து வெளியே நின்று பேச சொல்லுங்க பாக்க. ஒரு இதையும் முடிய முடியாது. கரெக்டுங்களா? சவுக்கு சங்கர் தூக்குன காரணம் அதுதான். ஒன்றும் இல்லை. போன டைம் ஏதோ கரூர் சம்பவம் வந்துச்சு. இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே வீடியோ போட்டாங்க. வீடியோ போட்ட அத்தனை பேரையும் தூக்குறேன். ஏன் தூக்குற? திமுகவில் வீடியோ போடுறீங்களா? எங்களையும் ட்ரோல் பண்ணுறீங்களா? தற்கூறிங்கன்னு சொல்கிறீங்களா? சீமான் தற்கூறின்னு சொன்னால் தூக்கி உள்ள வச்சிட்டியா? சாட்டை சொன்னாப்புல எங்கள் இது கூத்தாடிங்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்களாமா? மலேசியா சிங்கப்பூர் வந்து பிறந்து குதிச்சு வந்தாங்களா? எல்லா கூத்தாடி வந்தாங்க. எம்ஜிஆரும் படம் நடிச்சு தான் வந்தாரு, சீமானும் படம் நடிச்சு தான் வந்தாரு. சாட்டை நடிச்ச படம் வெளில வரல, அதனால சொல்றேன். எல்லாமே வந்தாரு. முதலமைச்சர் இப்ப இருக்காருல அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், அவரும் படம் நடிச்சு தான் வந்தாரு. சரிங்களா? சும்மா சொல்லி கூத்தாடின்னு. தலைவர் எதுக்காண்டியும் வரல, தனக்கு செஞ்ச மக்களுக்கு திருப்பி செய்ய வராரு. கரெக்டுங்களா? அது ஒன்றுக்காக தான். நாங்கள் அதுக்காக தான் பின்னாடி இவ்வளோ கூட்டம் நிற்குது.
டிஎம்கே வந்து 200 தொகையில நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாங்க. ப்ரோ நான் சொல்லிட்டேன் எங்க ஆளு செங்கோட்டையன் வந்துட்டாப்ல, எங்க அண்ணன் வந்துட்டாப்ல, அவ்வளவுதான், அது போதும். 200 இருக்கிற எல்லா தொகையும் சரி டெபாசிட் வாங்கட்டும் ப்ரோ. இருக்கிற எல்லாமே அவன் அடுத்த வருஷம் அவனுக்கே ஓட்டு. 5 தொகுதி 10 தொகுதி ஜெயிக்க முடியாது, அடிச்சு எழுதி வச்சுட்டு டெபாசிட் வாங்கட்டும் ப்ரோ. வராது. இன்னும் ப்ரோ சாங்காதான் ப்ரோ அவங்க பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பத்துல கூட யாரும் இந்த மாதிரிலாம் பேச கிடையாது. இவனுங்க தான் பேசிட்டே இருக்கானுங்க. நாங்க தப்பா பேசக்கூடாதுன்னு பாக்குறோம். அவங்களுக்கு இவனுங்களா தான் எங்களுக்கு பேசிட்டு வச்ச இருக்காங்க. வேட்டு சும்மா அது எங்களுக்கு இன்னும் ஹைப்பு தான் ஏற்றி விட்ருக்கு. என்ன ஒன்று அவங்க எல்லாம் முதல்ல 41 உசுரை எடுத்து விட்டானுங்க, வெளியே வரல. சிபிஐக்கு மாறிச்சு, அதுக்கு மாறிச்சுனாங்க, அந்த அப்படியே முடிச்சு விட்டாங்க. வரும் ஒரு நாள் வரும், கரெக்டுங்களா? அதான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் இப்போ தெளிவாக இறங்கியிருக்காப்புல. ஸ்கெட்சு போட்டு தூக்குறோம், ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நோக்கிறோம் ப்ரோ. வேற ஒன்றும் உயிரிழந்தாங்க. அப்போ வந்து எந்த முதலமைச்சரும் போகல, எந்த ஒரு அமைச்சரும் போகல, யாருமே போகல. ஆனால் கரூரில் மட்டும் உயிரிழந்தோன்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்களா? எங்கே இது ஒரு ஸ்டாலின் மகன் வந்து எங்கேருந்து வந்தார்? வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தார். அது எப்படி இங்கே மட்டும் வர முடியும்? கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் உயிரிழந்தாங்கல்ல. அப்போ யார் எங்கே போனீங்க எல்லாரும்? எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. கண்டிப்பாக விஜய் வந்தால் கண்டிப்பாக எம்ஜிஆர் மாரி அம்மா மாரி கண்டிப்பாக தமிழகத்தை பாதுகாப்பார். இது உறுதியாக நடக்கும். 4.5 வருஷம் ஆட்சி அப்படின்னா 4.5 வருஷத்தினுடைய ஆட்சி சுத்தமாக சரியில்லைங்க. என்ன நடந்ததுங்க நாட்டில்? என்ன நடக்குது? எல்லாம் பாலியல் தொந்தரவு, குழந்தைகளுக்கு இடைஞ்சல், சிறு சிறு குழந்தைகளுக்கு வந்து அனைவருக்குமே இடைஞ்சல் தான். என்ன நடக்குது பாருங்க. யாருக்கு என்ன வேணா பட்டம் கொடுக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, தளபதி அளவுக்கு யாருமே தமிழகத்தில் இனி இல்லைங்கிற வரலாறை தான் இனிமே உருவாக்குவோம். அதுதான் உண்மையும் கூட. தளபதி பற்றி எல்லாமே இல்லை பயப்படுறாங்க. தளபதியை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க அரசியலில். எதுக்காக தளபதி 2024 ஆட்சிக்கு மாற்றம் தான் ப்ரோ. இப்போ 4.5 வருஷம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. என்ன நம்மளுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு? ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு மாற்றம் வேணும். அப்படிங்கிறப்போ தளபதியை வந்து வருங்கால முதலமைச்சர் ஆக்கினா ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையோடும் ஒரு கொள்கையோடும் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ ஒரு பனி மூட்டமாக இருக்குது. எதனால் நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும்? நாங்கள் வீட்டில் தூங்க தெரியாதா? எதற்காக? வருங்கால முதலமைச்சர் ஆகணும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அப்படியா? அப்போ வந்து 1.5 லட்சம் பேர் வந்து உதயநிதி கூடினாங்க. அந்த 1.5 லட்சம் ஓட்டா மாறிடுமா? மக்கள் கூட்டம் ஓட்டா மாறிடுமா? என்ன ப்ரோ 200ரூவாங்கிறாங்க. இந்த 200 கூட்டமாக நிற்கிதா? கிடையாது. ஒன்று யாருக்காக நிற்கிறோம்? தளபதிக்காக மட்டும் தான் நிற்கிறோம். வருங்கால முதல்வர் தான் நாங்கள் எப்போ வரையும் அவரை சொல்கிறோம். தளபதி அடுத்தது வருங்கால முதல்வர் எங்களுக்கு 34 நாளைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய திருவிழா கொஞ்சம் லேட்டாக நடந்துருச்சு, அவ்வளோதான். ஆனால் தொண்டர்களோட ஆரவாரத்தை மட்டும் பாருங்க. 4 மணிலேருந்து காத்துட்டு இருக்கோம். சும்மா கிடையாது ப்ரோ. எந்த ஒரு மாநாட்டுக்கு, எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தொண்டர்கள் 4 மணிலேருந்து வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடு அரசியல்ல எம்ஜிஆருக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கிறோம், அம்மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கோம். அடுத்தது வந்து நம்ம விஜய் தலைவருக்கு அவர் என் தம்பி விஜய் தலைவர். தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் கண்டிப்பா அவர் தான். வருங்கால முதலமைச்சர் அவர் தான். உறுதியா சொல்றேன், பிரம்மமூச்சத்தில் சொல்றேன். ஆண்டவன் கண்டிப்பா அவருக்கு துணையா இருப்பார். ஈரோடு மாவட்டம் வந்து தளபதிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஏன் அப்படின்னா தளபதியோட முதல் ரசிகர் மன்றம் ஈரோடு தான். தளபதியோட சட்டமன்ற எண்ணிக்கை தொடங்க போவதும் வானவிலா ப்ரோ. சிம்பிள் ப்ரோ. எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. தளபதியை கண்டு பயம் வந்துருச்சு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு இருக்காங்க. தளபதியோட ஓட் பேங்க்கு இங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க. இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து 10 ஓட்டு வாங்கினாவே என்ன ஆச்சுன்னு பார்த்துக்குங்க. கண்டிப்பாக தளபதி 2026 ஆட்சி அமைப்பார். இந்த ஊழல்வாதிகள் எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கட்டுவாருங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ப்ரோ. கொள்ளடிக்கிற இது கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க. அவங்க கொள்ளடிக்கிற கூட்டத்தை கூட கம்முன்னு கொள்கை இல்லாமல் இருந்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா?
ப்ரோ யாருக்கு என்ன வேணா பட்டம் கொடுக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, தளபதி அளவுக்கு யாருமே தமிழகத்தில் இனி இல்லைங்கிற வரலாறை தான் இனிமேல் உருவாக்குவோம். அதுதான் உண்மை கூட. தளபதி பற்றி எல்லாமே இல்லை பயப்படுறாங்க. தளபதியை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க அரசியலில். மாற்றம் தான் ப்ரோ. இப்போ 4.5 வருஷம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. என்ன நம்மளுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு? ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு மாற்றம் வேணும். அப்படிங்கிறப்போ தளபதியை வந்து வருங்கால முதலமைச்சர் ஆக்கினா ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையோடும் ஒரு கொள்கையோடும் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ ஒரு பனி மூட்டமாக இருக்குது. எதனால் நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும்? நாங்கள் வீட்டில் தூங்க தெரியாதா? எதற்காக? வருங்கால முதலமைச்சர் ஆகணும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அப்படியா? அப்போ வந்து 1.5 லட்சம் பேர் வந்து உதயநிதி கூடினாங்க. அந்த 1.5 லட்சம் ஓட்டாக மாறிடுமா? மக்கள் கூட்டம் ஓட்டாக மாறிடுமா? என்ன ப்ரோ 200ரூவாங்கிறாங்க. இந்த 200ரூவா கூட்டமாக நிற்கிதா? கிடையாது. ஒன்று யாருக்காக நிற்கிறோம்? தளபதிக்காக மட்டும்தான் நிற்கிறோம். வருங்கால முதல்வர் தான் நாங்கள் எப்போ வரையும் அவரை சொல்கிறோம். தளபதி அடுத்தது வருங்கால முதல்வர் எங்களுக்கு பார்க்க போகிறோம். மதுரையில் போனேன், பார்க்கவே முடியலண்ணே. கஷ்டப்பட்டு எப்படியோ கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டர்பில் தான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு பக்கத்தில் பார்க்க போகிறேன். கடவுளை பார்த்துறேன். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பார்க்க போகிறேன் நான். இந்த கூட்டங்களா சீமான் சாமானுக்கு தான் வருங்க. போதுங்களா? அதுக்கப்புறம் டிஎம்கே கொஞ்சம் பார்த்து அவங்க கொஞ்சம் அடங்கிக்குவாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடில் எந்த கட்சிக்கும் எந்த மீட்டிங்கும் போட மாட்டாங்க. டிவிக்கு மட்டும் போகிறோம். பயங்க. பேரை சொன்னாலும் சும்மா அதிரும் இல்லைங்க. அந்த மாதிரி பயம். எங்கள் தலைவர் அங்கே தரிசனத்துக்கு வர்றாருன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் செட்டப் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? தளபதி வேறு வராரு. கண்டிப்பாக வருங்க. அதெல்லாம் மாற்றம் இல்லைங்க. கண்டிப்பாக வருவேன். தொடர்ச்சியாக வந்து சாட்டை துறை வந்து ரொம்ப கொச்சையாக பேசுகிறான். அவன் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. மாட்டினானா அவன் ஜட்டியோடு ஓடுறது கன்ஃபார்ம் தாங்க. அதில் இன்னொருத்தர் யாருங்க 2 பேர் இருக்கானுங்க, அந்த ரோட்ஸ் பிரதர்ஸ். அவனுங்க எந்த ஏரியாவில் கண்டுபிடிக்க முடியலை. அவனுங்க எங்கே தேட்டரில் 2-4 பேர் அடிச்சிருக்கானுங்க. அவனுங்க நம்ம பக்கம் மாட்டினானுங்க. நம்ம ஏரியா பக்கம் வர மாட்டானுங்க. ஆனால் வந்துட்டான்னு நம்ம பசங்க சும்மா விட மாட்டாங்க. அவனை அடித்து மேய்ஞ்சி விட்டுருவானுங்க. ஆனால் இந்த பக்கம் வராமல் இருந்தால் அவனுங்களுக்கு நல்லது. ஏன் தளபதி மட்டும் தாக்கி இந்த அளவுக்கு ரொம்ப பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். புரியல. எப்படின்னா அடுத்த எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு இது கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும் இல்லைங்க. அந்த மாதிரிங்க. ஏன் இவங்க வந்துட்டாங்கன்னா நல்லதே பண்ணிடுவாங்களே. எல்லாம் நம்மக்கிட்டே சுரண்டி தின்னுட்டு எல்லாம் இங்கே வந்து உக்காண்டோம் இல்லைங்க. அதே மாதிரி தான் இன்னும் உட்கார வைக்க பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இவருக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோங்க. எங்கள் தலைவர் உதயநிதி வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இளம் பெரியார் அவருங்க ஃபஸ்ட்டு வீட்டில் பெரிய ஆள் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பெரிய ஆள் இருக்கிறமா இல்லையான்னு நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோங்க. இது காசு கொடுத்து கூட்டமா? அது சொல்லுவாப்பா. 3 லட்சம் பேர் இருக்கும்ல, காசு கொடுத்து கூட்டமா? நைட்டு ஒரு மணி நிற்கிறோம் எல்லாருமே. இது காசு கொடுத்து கூட்டமா? ஒரு கோட்டு பிரியாணி வந்திருக்காங்க யாராச்சும். பூரா சொந்த வேலை விட்டு வந்துருக்காங்க எல்லாருமே. அவே 5000-2000 விட்டு வந்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து காசு கொடுத்து கூட்டம் இல்லை. எங்கள் தளபதி பார்க்க வந்திருக்கோம். எங்கள் தளபதி முதல் சாக்க வந்திருக்கோம் நாங்கள். கன்ஃபார்ம் 2024 பெண்கள் பாதுகாப்பு இல்லை யாருக்குமே. டிஎம்கே வரும்னு சொல்கிறீங்க, எந்த நம்பிக்கையில்? பணம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி வந்து 5000-10,000 ஓட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை நாள் எங்கே போனானுங்க? நான் என்ன கேட்குறேன், வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெற்றவங்க பேச்சை கேட்டு பிள்ளைங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக பிள்ளைங்களை பேச்சை கேட்டு பெற்றவங்க ஓட்டு போடுறாங்க. சரிங்களா? 2026 தளபதி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. டிஎம்கே ஆல்ரெடி பதறனால தான் இந்த எப்படி சொல்கிறது, இந்த விதிமுறைகள் விதிக்கிறது. ஏன் மற்ற கட்சிக்கு ஏன் போட மாட்டேன்றானுங்க? நான் கேட்குறேன். ஆமாம், பயம் இருக்குல்ல, தொண்டர்களை பார்த்து பயம் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாலின் வந்து இப்போயே ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், ராஜினாமா பண்ணிட்டு போனால் நல்லது. நாங்கள் வந்து அசிங்கப்பட்டு தான் போகணுன்னா அது அவர் தலையெழுத்து. உதயநிதியா? சரி, அதாங்க குடும்ப அரசியல். உதயநிதி வருவார், அதுக்கப்புறம் மையம் என்பநிதி வருவாப்புல. அப்போ இந்த உள்ளே இருக்காங்க இந்த கேஎன் நேரு, இந்த துரைமுருகன், வேலுமுருகன், அதெல்லாம் எங்கே போவானுங்க? எவன் வந்தாலும் ஜால்ரா தட்டுறது தாங்க டிஎம்கே. இங்கே அப்படி கிடையாதுங்க. நான் இங்கே போஸ்டிங்கில் இருக்கேன். எனக்கு 26 வயசு ஆகுது. நான் திருப்பூர் மாநகர மாவட்டத்தில் பாலமுருகன் தலைமையில் வந்து உள்ளே வந்திருக்கோம். நான் கருவம்பாளையம் பகுதியில் போஸ்டிங்கில் இருக்கேன். எனக்கு இந்த சின்ன வயசில் யார் போஸ்டிங் தருவீங்களா? நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக மக்கள் இயக்கத்தில் இருக்கேன். நாங்கள் இப்போ வர பார்த்து விடலை, நாங்கள் அப்போ தான் நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு.
ஓட்டா மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு காலங்காலத்தில் 6 மணிக்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம் வருது? ஓட்டா மாறது நீங்கள் சொல்கிறீங்களா? காலங்காலத்தில் 6 மணிக்கு எதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது? ஓட்டா மாறது நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் மீடியா பப்ளிசிட்டி பண்ணுறது தான் இது எல்லாமே. மீடியா நீங்கள் ஏன் தப்பான தகவலை இது பண்ணுறீங்க? அவனை பற்றி நான் இந்த சீமானை பற்றி பேச விரும்பல. அவனை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா வளர்ந்து வந்துடுவான். சரிங்களா? அவனை பற்றி யாரும் பேச விரும்பலை. சரிங்களா? நாங்கள் அவனை பற்றி பேச வந்தோம்னா அவன் வந்துட்டு வளர்ந்து வருவான்னு அர்த்தம். நாங்கள் பற்றி அவனை பேச விரும்பல. நீங்கள் சாட்டே இது ரொம்ப நான் அவனை பிடிச்சி நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை என்னங்க ஒரு மீட்டிங்கில் பேசுகிறான், அநாகரிகமாக பேசுகிறான். அவனால் நீங்கள் எப்படி அவனை பற்றி எடுத்து கேள்வி கேட்டு வரீங்க? அப்போ அவன் எத்தனை கட்சி, என்ன கட்சி வச்சுருக்கான்? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். எங்கள் தலைவர் ஃபோட்டோவை சும்மா ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு 133 ஊராட்சி மன்றத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அவன் எந்த கட்சியில் வின் பண்ணியிருக்காங்க? அவங்க சும்மா யூவின் கத்துறதெல்லாம் ஒரு சீமான் தான் கத்துவான். பார்த்தீங்களா ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு? புரியல. எத்தனை சதவீதம்? 8%. இப்போ இந்த பிப்ரவரி 21 ஒரு மாநாடு போகிறான் தெரியுங்களா? அந்த மாநாடுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் என்ன மீடியா, சென்னை டைமா? அங்கே போயிட்டு வாங்க, பார்த்துட்டு அங்கே வந்துட்டு எனக்கு அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள்.